My Heavenly Father, in the name of Jesus, this morning as we gather here as an online prayer, தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் Lord, I am dedicating myself and entire our prayer group in the name of Father, Son and the Holy Spirit. ஜெப கூட்டத்தையும் உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுப்பா Lord, as we are preparing today Sunday morning service, இந்த சண்டே மார்னிங் சர்வீஸ் நாங்கள் ஆயத்தப்படுத்தி Lord, we need your grace, your mercy and your abundant blessing upon all of us. என்றும் இருக்கிற ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் இயேசுப்பா Lord, I give glory honor to you, Lord. உமக்கு மகிமையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே As we are going to meditate John chapter 15, இருக்கிற வசனம் 1 to 7, so I request specially Kavya to read in English and Sophie to read in Tamil. Bible verse John 15:1 to 7. I am the true vine and my Father is the gardener. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does not bear fruit he prunes so that it will be even more fruitful. You are already clean because of the word I have spoken to you. Remain in me as I also remain in you. No branch can bear fruit by itself. It must remain in vine. Neither can you bear fruit unless you remain in me. I am the vine, you are the branches. If you remain in me and I remain in you, you will bear much fruits. Apart from me, you cannot do nothing. If you do not remain in me, you are like a branch that is thrown away into fire. Such branches are picked up and thrown into fire and burned. If you remain in me and my words remain in you, ask whatever you wish that I will be done for you. Amen. Hallelujah. இன்றைய வேத வசனம் உங்களுக்காக யோவான் 15:1-7 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் நான் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு.
செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அகதிட்ட உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பிரசனமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு இருக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய. We give glory honor to our Lord Jesus Christ. நம்முடைய தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். As we are meditate today, நாம் தியானிக்க போகிற வசனம் John chapter 15, யோவான் 15 1 to 7, 1 லிருந்து 7 வரை. it clearly says அது நமக்கு
Our God is a true vine, நம்மளுடைய தேவன் ஒரு சுத்தமான வைன்ரோல் and his father is the gardener. நம்மளுடைய தேவன் தான் அதோட தோட்டக்காரர். And he cuts off every branch. அங்க தேவையில்லாத செடிகள் எல்லாம் தேவன் எடுத்துருவார். And while every branch that does not fruit, he prunes so that it will be more fruitful. செடி வராத செடியில கூட தேவன் அதை மீண்டும் வளர வைப்பார். You are already clean நீங்கள் ஏற்கனவே சுத்தமா இருக்கிறீர்கள் because of my word. என்னோட வார்த்தை நிமித்தமா. And I already spoke with you. நான் ஏற்கனவே உங்களோட பேசி இருக்கிறேன். Remain in me, என்னுக்குள் இருங்கள், I also remain on you. நானும் உங்களுக்குள் இருப்பேன். No branch can bear the fruit by itself. எந்த ஒரு செடியாலோ அதன் நிமித்தமா It must remain in the vine. அது வைன்குள் இருக்க வேண்டும். Neither can you bear the fruit unless you remain in me. ஏசப்பாக்குள் இல்லாத வரைக்கும் எந்த நல்ல காரியங்களும் உங்களுக்கு. I am the vine. ஏசப்பா, You are my branches. நீங்கள் என்னோட கொடிகள். If you remain in me, நீங்கள் என்னுக்குள் இருந்தால், I in you, நானும் உங்களுக்குள் இருந்தால், and you will bear much fruit. நீங்க அதிகமான பலன் கொடுப்பீர்கள். Apart from me, என்னை அல்லாமல் you cannot do nothing. உங்களால எதுவும் செய்ய முடியாது. If you do not remain in me, ஏசப்பாக்குள் இல்லை, you are like the branch that thrown away. நீங்கள் தூக்கி எறியப்பட்ட செடிகளா And இருக்கிறீர்கள். such branches are picked up, thrown into the fire. அப்படிப்பட்ட செடிகள் And எடுத்து it burn. நெருப்புல போட்டா If you remain in me ஏசப்பாக்குள் and இருக்கிற my words, அவரோட வார்த்தைகள், you ask whatever you wish, அவரோட நாமத்தில் என்ன கேட்டாலும் it will be done for you. அது உங்களுக்காக நடத்தி கொடுக்கப்படும். My dear friends, எல்லோரும் brothers and வசனத்தை sisters, பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், as we meditate this scripture today, இந்த வசனத்தை நாம் தியானித்துக் this கொண்டிருக்கிறோம். morning God is speaking with us. இந்த வேளையில் தேவன் நம்மளோடு பேசுகிறார். Whatever dirtiness you have in your body and flesh, உங்களுக்கு எப்படிப்பட்ட கசப்பு இருந்தாலும், already you purify, your heart is cleaned by Lord Jesus Christ, holy blood. மனசு ஏசப்பா நித்தமா You சுத்தமா should இருக்க prepare yourself. உங்களை ஆயத்தப்படுத்திக்கோங்க. You keep on praising Him. தொடர்ந்து அவரை ஜெபித்துக் You கொண்டு come out from the darkness of your அந்த life. இருட்டை விட்டு வெளியே வாருங்க. Today is the day for your life. இன்றுதான் உங்களோட வாழ்க்கை. God is given grace for you. ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். My dear beloved one, எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். please you take it out all your sin from your body and flesh. பாவத்தை எல்லாம் எடுத்திடுங்க. Your all activities should be keep on praising Jesus Christ. உங்களுடைய எல்லா நேரத்திலும் தேவனை Every moment of your life, எல்லா நேரத்திலும் you praise Him. அவரை மகிமைப்படுத்துங்க. And when you praise and worship His holy name, மகிமைப்படுத்தும் போது definitely will come to you. நிச்சயமாக His அவருடைய abundant blessing will come to you. அவருடைய என்றும் இருக்கிற Whatever sickness you have, எந்த வியாதி இருந்தாலும், whatever worries you have in your body and எந்த flesh, பிரச்சனை இருந்தாலும், He is going to touch you and deliver அவர் you. உங்களை தொட போகிறார். You don't go away from Lord Jesus இயேசுவை Christ. விட்டு ஒரு நாளும் விலகி If you are going போகாதீர்கள். away, நீங்கள் விலகி you are போனால் losing your own soul, your own hand. உங்கள் சொந்த ஆத்மாவை உங்களோட கையில் Every situation in our life, எல்லா நேரத்திலும் you keep on praise Him தொடர்ந்து அவரை and மகிமைப்படுத்தி glorify Him. அவரை ஆசீர்வதிங்க. So today as we meditate, again we are remaining everything. I just remind you, மறுபடியுமாக உங்களுக்கு நினைவு கூறுகிறோம். be with Jesus Christ. இயேசுவோடு இருங்கள். You love Him அவரை நேசியுங்கள். because He loves you. அவரும் உங்களை நேசிக்கிறார். And you love all your friends, all your enemies too. எல்லா நண்பர்களையும் நேசியுங்கள். And He is the God Almighty. அவர் எல்லாம் நிறைந்த He is தேவன். always with you. அவர் எப்பொழுதும் He உங்களை will not leave you, not forsake you. நாளும் உங்களை விடமாட்டார். Keep on praise His holy அவரை name. தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். Keep on worship His holy name. தொடர்ந்து அவரை ஆராதியுங்கள். You dedicate yourself to Him. உங்களை அவருக்கென்று He is the leader and He is the guider for your அவரை life. வழிநடத்துகிற தேவன். Thank you, Lord. You are given this opportunity to us to praise and worship Your holy name, Lord. நன்றி ஆண்டவரே. Lord, I give glory, honor to You, Lord. மகிமை ஏறெடுக்கிறோம். As we are going to ending this service today, இந்த ஜெபத்தை நாங்கள் I முடிக்கிறோம். request all the people be careful in your house. எல்லோரும் உங்க வீட்ல ஜாக்கிரதையா இருங்க. You don't be come out without any emergency. எமர்ஜென்சினா உண்டி வெளியே வாங்க, இல்லைன்னா வெளியே வராதீங்க. You use whatever our government is giving, providing and giving instruction to you. உங்களுக்கு கொடுக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. You make social distance. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி Because Bible was already clearly says, there is one situation will come, you should be away from your loved one. And you should be very careful. So this morning I am dedicating myself. இந்த வேளை நம்மை ஒப்பு கொடுக்கலாம். Lord, touch us and deliver us, Lord. எங்களை ஆசீர்வதியும்
ஆண்டவரே. Let your wisdom knowledge come to us. ஞானம் எங்களோடு இருக்கட்டும் You இயேசப்பா. keep on praise you, Lord. நாங்கள் தொடர்ந்து உம்மை Thank you, Lord, to being with all your children this earth, Lord. பிள்ளைகளோடு இருந்ததுக்காக Lord, as I'm praying for this morning, Lord, I dedicate every one of us one more your throne of grace, Lord, and touch us and deliver us, Lord. எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. And Lord, I'm dedicating all the sick people in the name of Father, Son, Holy Spirit. எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். You heal them, Lord. அவர்களுக்கு விடுதலை தாரும். Lord, I'm praying for this coronavirus. இந்த கொரோனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. What is that? Why I am worried today? Just come out from the darkness of your life. அந்த இருட்டை விட்டு வெளியே வந்துருங்க. You keep on praise. தொடர்ந்து இயேசப்பாவை You will keep faith and believe on Lord Jesus அவர் மேல் Christ. நம்பிக்கையோடு Trust on Him. அவர் மேல் நம்பிக்கை He is going to deliver you. அவர் உங்களை விடுதலையாக்கும். Thank you, Lord, for this opportunity, Lord, to இந்த praise. வேலைக்காக நன்றி ஆண்டவரே. We give glory, honor. மகிமை ஏற்கிறோம் இயேசப்பா. In the name of Jesus, we praise. இயேசுவின் நாமத்தில் Now, with the grace of the Lord Jesus Christ, love of the Father, sweet communion of the Holy Spirit, rest upon every one of us, ever and evermore. In Atma ve katre sotri, in Murunme questa name sotri, in Atma ve katre sotri, karta seda sakala bhagana maryade. Amen. Hallelujah. Yesu raktam jayam. Yesu raktam jayam. Yesu raktam jayam. God bless everyone. Keep on praise Jesus Christ. He is the Lord God Almighty. He will take care of you. Amen.